ராமதாஸ் சசிகலா வந்ததால் அது 5 முனையா 4 முனையா எதை ஒன்னா சொல்லிக்கங்க. ஆனா தேர்தலில் களத்துல களமாடுவது 3 அணி தாங்க. திமுக அதன் கூட்டணி, அதிமுக அதன் கூட்டணி, தாவேகா. காங்கிரஸ் இருக்குது 28 தொகுதி, ரொம்ப டேஞ்சரான தொகுதி. திமுக காலவாரினாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள ஒரு வருஷம் நல்லா நீங்க வச்சு செஞ்சாங்க இல்லையா, அதை அவங்க ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில். திமுக அணியில் ஒரு 60-70 பேருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு சீட் கொடுப்பாங்க. இந்த 60-70 தொகுதினா ரெண்டையும் சேர்த்தா ஒரு 120-140 தொகுதியில என்ன இருக்காதுன்னா, திமுகவின் சின்னமான உதயசூரியனோ அதிமுகவின் இரட்டை இலையோ இருக்காது. இப்ப அங்க போய் அடிச்சாருன்னு வச்சுங்க, 130-140 தொகுதியில அட்பெஸ்ட் 100 தொகுதி ஈஸியா அவர் ஜெயிச்சிருவார். திமுக அதிமுகவுக்கும் அதே தோணும்ல நினைப்பாங்க. ஆனா நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். வேட்பாளருக்காக அங்க மக்கள் யாரும் ஓட்டு போட போறது இல்ல. எல்லாரும் விஜய்க்காகவும் விஜயினுடைய சின்னம் எதுன்னு கேட்டு ஓட்டு போட போறாங்க. அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு பெரம்பூரை. அது எவ்வளவு சரியான முடிவு நினைக்கிறீங்க? பெரம்பூர் அவர் சூஸ் பண்றதுக்கு முன்னால எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. 40,000 பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த தொகுதியில மட்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல 40,000 பார்ட்டி மெம்பர்கள் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் 2 பேரை கன்வின்ஸ் பண்ணானா முடிஞ்சது இல்ல கதை. முன்னாடி இன்டர்வியூல ஒரு சின்ன விஷயம் சொன்னோம், அது ரொம்ப மக்கள் பார்த்து சார் சூப்பர் சார்லாம் பாராட்டினாங்க. பட் இந்த நேரத்தில் அதை டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்படுறோம். விஜய் வின் பண்ண என்ன சார் வழி? ஐ மீன் அவங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் டீட்டெயிலாக விஜய் வின் பண்ண என்ன வழி? அதாவதுங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப பிரீஃபாக சொன்ன ஒரு அரசியல் விமர்சகன்ற முறையில், விஜய் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை எளிதாக அவர் வின் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு சொன்னால், இப்போ 2 கூட்டணி, மேஜர் கூட்டணி, இப்போ ராமதாஸ் சசிகலா வந்ததால் அது 5 முனையா 4 முனையா எதை ஒன்னா சொல்லிக்கங்க. ஆனா தேர்தலில் களத்துல களமாடுவது, போட்டியில் பங்கேற்றிருப்பது 3 அணி தாங்க. 3 அணி தான். யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். திமுக அதன் கூட்டணி, அதிமுக அதன் கூட்டணி, தாவேகா. இப்போ இந்த 3 அணிகள்ல தான் போட்டி ரொம்ப கடுமையா இருக்க போகுதுங்க. இப்போ திமுக அணியில் ஒரு 60-70 பேருக்கு சுயேட்சை கூட்டணி கட்சிகளுக்கு சீட் கொடுப்பாங்க. அதிமுகலையும் இது போல் ஒரு 60-70. இந்த 60-70 தொகுதினா ரெண்டையும் சேர்த்தா ஒரு 120-140 தொகுதியில் என்ன இருக்காதுன்னா, திமுகவின் சின்னமான உதயசூரியனோ அதிமுகவின் இரட்டை இலையோ இருக்காது. ஏதோ இருக்கும், குக்கர் இருக்கும், கதிர் அருவாள் இருக்கும், பானை இருக்கும், பூனை இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இந்த தொகுதிகள் வல்னரபிளாக இருக்கும். அவங்க கிட்ட அந்த அளவுக்கு திமுக காரங்க உயிரை கொடுத்து வேலை செய்வாங்கன்னு நான் நம்பலை. அதுவும் காங்கிரஸ் இருக்குது 28 தொகுதி, ரொம்ப டேஞ்சரான தொகுதி. திமுக காலவாரினாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள ஒரு வருஷம் நல்லா நீங்க வச்சு செஞ்சாங்க இல்லையா காங்கிரஸ், அதை அவங்க ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில். நீ என்ன இவ்வளோ பண்ணி கையை முறுக்கி 28 சீட்டு வாங்கினல்ல, சரி நீ எத்தனை ஜெயிக்கிற பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதனாலெல்லாம் சாதகமான சூழ்நிலை விஜய்க்கு இந்த 140-130 தொகுதியில் இருக்கு. இதுல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி பிரச்சாரத்தையும் பரப்புரையையும் கேம்பெயினையும் நடத்தினாலேயே ஒரு 100 தொகுதியில ஜெயிப்பாருங்க. அதுக்காக மற்ற அதிமுக இதெல்லாம் இல்ல, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக, அமமுக இதெல்லாம் நிக்குது இல்லையா சில்லறைக்கு. இவங்க தொகுதிகள்ல அவர் ஃபுல்லா பிரச்சாரத்தை இறக்கி விட்டாருன்னா நிச்சயமாக அவங்களை வீழ்த்துவது அவருக்கு எளிது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த மெயின் கண்டெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, திமுகவை எதிர்த்து, அதுலயும் ஜெயிப்பாங்க. ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்துக்காக வரும்போது இது எளிதுன்ற, அது கொஞ்சம் கடினம். அதுக்கு மெனக்கடணும், செலவு பண்ணணும்,
அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கட்டமைப்போட போட்டி போடணும். ஆனா இது அப்படி இல்லை. இது வந்து திமுக தயவால், அதிமுக தயவால் இவங்க சீட் வாங்குறாங்க. இவங்களுக்கு ரியல் பேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அங்க போய் அடிச்சாருன்னு வச்சுங்க, நிச்சயமாக நான் தான் சொல்றேன், ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 130 140 தொகுதியில அட் பெஸ்ட் 100 தொகுதி ஈஸியா அவர் ஜெயிச்சிருவார். இந்த அதிமுக திமுக நிக்குது இல்லையா, 160 150, அதுல கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா நான் முடியாது இல்ல, அதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிப்பாங்க. முன்னாள் அமைச்சர்கள்னா அப்புறம் இறக்குவாங்க, இல்ல பணத்தை இறக்குவாங்க, ஆளை இறக்குவாங்க, சரக்கு இறக்குவாங்க, எல்லாம் இறக்குவாங்க. அப்ப அதோடு போட்டி போட்டு ஜெயிக்கிறது, அங்க 5 தொகுதி அவங்களோட ஜெயிக்கிறதுக்கு இவங்க கிட்ட 50 தொகுதி நீங்க ஜெயிக்கலாம், அதே அளவு எஃபர்ட் போட்டீங்கன்னா. இதுதான் என்னுடைய ஆலோசனை. அதாவது விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த வழிமுறையை பயன்படுத்தி டாக்டிக்கலா, இப்ப மலையில போய் மோதி மண்டையில வந்து வந்தா நல்லது, ஆனா ரொம்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்ச்சு இன்ச்சா சண்டை போட வேண்டியிருக்கும். ஆனா இது இருக்கு பாருங்க, இது வந்து ஈஸியா அடிக்கலாம். ஏன்னா அன்ஈவன் ரேஸ் ஆயிடும். இது விஜயா மதிமுகவா, விஜயா விசிலா பம்பரமா, விசிலா குக்கர் சின்னமா அப்படின்ற மாதிரி போது விசில் வந்து இது எல்லாத்தையும் காலி பண்ணி விசில் ஊதிரும். அதனால அவருடைய கான்சென்ட்ரேஷன் வந்து மெயின்லி இதுல இருந்தா அவருக்கு ரீப் பண்ண, ஈ கேன் ரீப் ஹார்வெஸ்ட், நல்லா அறுவடை பண்ணலாம். அதுக்காக அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மெயினான ஒர்க் இதுல பண்ணாருன்னா அவருக்கு. அதாவது இந்த ஓவர்ல அடிப்பாங்க தெரியுமா, ஸ்லாக் ஓவர்ல, இப்ப நியூ பால்ல சில நேரங்கள்ல அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பார்த்து வேலை செய்யணும், களத்தை பார்த்து வேலை செஞ்சா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு 2 அணியும் ஒதுக்குற இந்த 100 140 தொகுதியில ஃபுல்லா இறங்கினாருன்னா அவர் ஓவர்வெல் பண்ணிடுவார் அந்த கட்சிகளை. அது ஈஸின்றது. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்ப திமுக அதிமுகவுக்கும் அதே தோணும் இல்ல, விஜயோட கட்சி வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வீக்கானவங்க, ஐ மீன் நேம் பெருசா இந்த பாப்புலாரிட்டி ஃபேமஸ் இல்லாத வேட்பாளர்கள், இவங்கள டார்கெட் பண்ணா நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். ஏன்னா அந்த வேட்பாளருக்காக அங்க மக்கள் யாரும் ஓட்டு போட போறது இல்லை, எல்லாரும் விஜய்க்காகவும் விஜயினுடைய சின்ன எதுன்னு கேட்டு ஓட்டு போட போறாங்க. வேட்பாளர் இவர் யாரு, ஏவா பியா எல்லாம் ஒன்றும் கேட்க போறது இல்லை. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், காமராஜரை தோக்கடிச்சார் 1967 விருதுநகர்ல சீனிவாசன். அவர் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னால யாருக்காவது ஏதாவது தெரியுமா? he was a student leader. தெரியாது. ஏன் ஜெயிச்சாரு? காங்கிரஸ் மேல இருந்த வெறுப்பு திமுக ஆதரவாலை அடிச்சு போச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்துங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்காக அதுக்கு அது ஒரு 5% இருக்கலாம். பட் 90% நீ எந்த கட்சியில நிக்கிற, அந்த கட்சிக்கு மக்கள் மேல எதிர்ப்பு ஆதரவு எவ்வளவு இருக்கு, அதை பொறுத்து தான் அதுல யாரு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு அந்த மாதிரி தான் வருமே தவிர லோக்கல் செல்வாக்கு அது சுயேட்சைகள் சில பேர். இப்ப கடந்த தேர்தலில் ஒரு சுயேட்சை கூட ஜெயிக்கலையா 2021? இந்த தேர்தலையும் அப்படிதான், சுயேட்சைகளுக்கெல்லாம் காலம் போயாச்சு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யூ வில் பி ஃபினிஷ்டு. ஸோ அதனால் வந்துங்க இது வந்து நான் இதுதான் நடக்கும்னு சொல்ல, இது ஒரு வழி. இது ஒன் ஆஃப் த வே டு அச்சீவ் மோர் ரிசல்ட்ஸ். விஜய் பார்த்தோம்னா நம்மளோட பெரம்பூர் தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க கட்சி நிர்வாகி எல்லாமே இன்டர்வியூல ஓப்பனாக 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு இருக்கு தகவல்ன்றீங்க. அதான் அங்கதான் தேர்தல் அலுவலகத்தையே புசியான திறந்து வச்சிட்டாரு. அது சர்டன் வேற ஒரு தொகுதியில் அவர் போட்டி போடுவாரான்றது தான் இப்போ தகவல் ஓடிட்டு இருக்குது. அது என்ன சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு பெரம்பூரை, அது எவ்வளோ சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்க? இல்லை சென்னையில் 16 தொகுதியுமே அவங்களுக்கு வந்து நல்லா ஃபேவரபிளாக இருக்குங்க. இப்போ பெரம்பூரை சொல்கிறீங்களா, பெரம்பூர் அவர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ யோசித்திருப்பாரு, இல்லை எவ்வளோ பார்த்துருப்பாரு. அதாவது அவங்க கட்சி உறுப்பினர் கூட்டம் போட்டாங்க போன வாரமோ 10 நாளைக்கு முன்னாலேயோ. அந்த மாவட்ட செயலாளர் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு 40,000 பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த தொகுதியில் மட்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல 40,000 பார்ட்டி மெம்பர்கள் இருந்தாங்கன்னா
ஒரு ஆள் 2 பேரை கன்வின்ஸ் பண்ணானா முடிஞ்சது இல்லை கதை. புரியுதா நான் சொல்றது? பார்ட்டி மெம்பர் மட்டுமே ஓட்டு போட்டு எந்த கட்சியும் ஜெயிச்சது இல்லை, யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா பார்ட்டி மெம்பர் இருக்கிறதுன்றது அதிக அளவுல அவன் வந்து கேடர் மாதிரி வேலை செய்வான்ல. கண்டிப்பா அவங்க ஒண்ணு அப்பா அம்மா கூட கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, 40,000 பேர் கட்சி உறுப்பினரா இருக்கிறான்னா ஒரு 3 பேரை போட்டுங்க, 1,20,000. அது இல்லாம விஜய்னா அவருக்கு இருக்கிற பெரும் செல்வாக்கு, அவருடைய மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற நல்லெண்ணம், மதிப்பு, அதெல்லாம் பெரிய அளவு இதுல ஜெயிப்பாருங்க. மார்ஜின்ல, ஹெவி மார்ஜின்ல ஜெயிப்பார் பெரம்பூர்ல. அது காரணம் வந்து திமுக காரெல்லாம் சொல்ற மாதிரி அங்க மைனாரிட்டி அதிகமா இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்கு, இதெல்லாம் கிடையாது. அதாவது மதம் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவருங்க அவர், எம்ஜிஆர் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பொய். மெயின் பாயிண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. சென்னையில 16 தொகுதியிலும் சொல்றேன், பெரம்பூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, உள்ளதிலேயே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல அவர் நிக்கிறதுன்னா என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது சார். அப்புறம் இன்னொரு இடத்துல நிக்க போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இப்ப பல்வேறு ஜேர்னலிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணல, அது தேவையா என்ன கேட்டா அது தேவையில்லைன்றான். எதுக்கு தேவை? ஒரு தொகுதியே போதும். திருப்பி எப்படி இருந்தாலும் அதை ரிசைன் தானே பண்ணி ஆகணும். 2 தொகுதியை வச்சுக்க முடியாது. திருப்பி ஒரு இடைத்தேர்தல் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவன் தாங்க 2 தொகுதியில நிற்பான். இப்ப திமுக வந்துங்க 101% வேலை செய்வாங்க விஜயை தோக்கடிக்கிறதுக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க எல்லா சாமதான தண்டை எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க கூட தயாராவாங்க பெரம்பூர்ல விஜயை தோக்கடிக்கிறதுக்காக. அதனால அவங்க கட்சி தோழர்கள் வியூக வகுப்பாளர் சொல்லியிருக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம், இன்னொரு தொகுதி ஒன்று போட்டு வைப்போன்னு. அந்த தொகுதியும் பண்ண மாட்டாங்களா என்ன? ஓகே. விஜயை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவன் அவர் வந்து பாம்பேல இருந்தா விட்டுருவான், டெல்லியில இருந்து விட்டுருவான், எங்க இருந்தாலும் அடிப்பானுங்க. அதை மீறி தானங்க ஜெயிக்கணும். மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டியது இல்லை. ஒரு தொகுதியில நின்னாலே போதும், இன்னொரு தொகுதியில வேற ஒரு ஆளை நிறுத்தி ஜெயிக்க வைக்கலாம். இப்போ அது ஒன்று குறையும் இல்லை ஜெயிச்சா. கண்டிப்பா. அதனால எனக்கு என்னவோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எம்ஜிஆர் 2 தொகுதியில நின்னாரு, ஜெயலலிதா தான் ஒரு வாட்டி 4 தொகுதியில நின்று தப்பு பண்ணாங்க. அது ஒரு ஃபூலிஷ்னஸ். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு தொகுதியில் நின்னா போதும், பெரம்பூர்ல ஜம்முன்னு ஜெயிப்பாரு. சார் விஜய் இன்னும் அவரோட கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணல, எல்லாம் ஒரு மாதிரி ஹோல்லே வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்க நாட்கள் போயிட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணணும், என்ன மாதிரி யுத்திகளை ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. இல்லை சார், அதாவது கேண்டிடேட்லாம் ஃபைனல் பண்ணி மனு தாக்கல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வட சென்னையிலேருந்து பெரம்பூர்லேருந்து தான் அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. ஒரு 20-25 நாள் ஃபுல்லாக கேம்பெயின் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அது அந்த யுக்தி உங்களுக்கு சரின்னு தோணுது? போதுங்க, இப்போல்லாம் வந்துங்க ஒரு வாரமே போதுங்க. இப்போ மற்றவனுக்கே ஒரு வாரம் போதும். யாரும் வீடு வீடாக போய் அதெல்லாம் டோர் டு டோர்லாம் அங்கே லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க, அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க, அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க பண்ணுற வேலை. சும்மா அப்படி போய் ஒரு வணக்கம் விட்டு வந்தால் போதும் கேண்டிடேட்டு. அதனால் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்துங்க மீடியாவில் இருக்க சப்போர்ட்னா அவரால் இவங்களுக்கு டிஆர்பி ரேட்டு ஏறும். அதனால் இவர் பேசுகிற எங்கே பேசுனாலும் அது ஒளிபரப்பாகும். அது டெய்லி 25 நாளும் வந்துட்டு தானே இருக்க போகுது. அது என்ன அந்த தொகுதியில் மட்டுமா இருக்க போகுது? கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பேசுகிற விஷயம் 25 நாள் அவர் சுற்றுப்பயணம் பண்ணால் அது 234 தொகுதியில் இருக்கிறவனுக்கும் தானே அது ஒளிபரப்பில் வரும். அதனால் அதெல்லாம் போதும். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. அப்போ இபிஎஸ் மாதிரியெல்லாம் பண்ண வேணாமா சார்? ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியும் போயிட்டு வந்துட்டாங்க. எங்க இபிஎஸ் அங்க விஜய், இபிஎஸ் வேற விஜய் வேற. இபிஎஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு பாலிடிக்ஸில், விஜய்க்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் மக்கள் செல்வாக்கு, கரிஷ்மா, அவர் ஒரு ஸ்டார்டம்லேருந்து வந்தவருங்க. அதனால் அவர் அட்வான்டேஜ் தானே மற்ற எல்லாரை விட அவருக்கு ஏன்னா அதான் சொன்னார, மற்றவங்கெல்லாம் தேர்தல் அரசியல்லாம் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடாக போவாங்க. ஆனால் நான் எல்லார் வீட்லேயும் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜியஸாக தான் இருக்கார் துவக்கத்துலேருந்து. ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று காலம் சந்திப்போம்.